லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் பாகம் 19. இதுவரை 18 பாகங்கள் 18 ராகங்களில் 71 ஸ்லோகம் வரை பாடினோம். இன்று இந்த 72வது ஸ்லோகத்திலிருந்து 75வது ஸ்லோகம் வரை ராகம் காம்போஜியில் பாடுவோம். ஸ்ரீ லலிதா தேவியை பிரார்த்தித்து கொண்டு இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் தொடருவோம். ரஞ்சனி ரமணீரஸ்ய ரணத் கிங்கிணி மேகலா ரமாராகேந்து வதன ரதிரூபா ரதிப்ரியா ரக்ஷாகரி ராக்ஷசக்னி ரமா ரமண லம்படா காம்ய காம கலாரூப கதம்ப குசும பிரியா கல்யாணி ஜகதி கந்த கருணாரச சாகரா கலாவதி கலாலாப காந்த கதம்ப ரே பிரியா வரதா வாமநயன வாருணி மத விஹ்வலா விஸ்வாதிகா வேத வேத்ய விந்தியாச்சல நிவாசினி விதாத்ரி வேத ஜனனி விஷ்ணுமய விலாசினி. இப்பொழுது 72லிருந்து 75வது ஸ்லோகம் வரை பாடினோம். இந்த 4 ஸ்லோகங்களின் அர்த்தம் சொல்றேன். ரமா லக்ஷ்மி ரூபமாக இருப்பவள். ராகேந்து வதனா பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தை உடையவள். ரதி ரூபா ரதியின் ரூபமாக இருப்பவள். ரதிப்பிரியா மன்மதனுடைய மனைவியான ரதியினிடத்தில் அன்பு கொண்டவள். ரக்ஷாகரி ரட்சிக்கிறவள். ராக்ஷசக்னி ராட்சசர்களை கொல்லுகிறவள். ராமா யோகிகள் ரமிக்கும் தெய்வமாக இருப்பவள். ரமண லம்படா தனது பதியுடன் ரமிப்பதில் ஆவல் கொண்டவள். காம்யா மோட்சத்தை கோருகிறவர்களால் விரும்பப்படுகிறவள் அல்லது கிருஷ்ண பக்ஷ துவாதசியின் ராத்திரியாக இருப்பவள். காம கலாரூபா காமங்களை அதாவது கோரியதை அளிப்பவளாகவும் கலாரூபியாகவும் இருப்பவள். கதம்ப குசும பிரியா அடம்ப புஷ்பத்தில் அன்பு கொண்டவள். கல்யாணி மங்கள ரூபமாக இருப்பவள் அல்லது மங்களமான வாக்கை கொடுப்பவள். ஜெகதி கந்தா உலகத்திற்கு மூல காரணமாக இருப்பவள். கருணாரச சாகரா கருணையாகிற ஜலம் நிரம்பிய சமுத்திரமாக இருப்பவள். கலாவதி 64 கலைகளை உடையவள். கலாலாபா அழகான சொற்களை உடையவள். காந்தா அழகுள்ளவள். அழகு முதலிய குணங்கள் ஸ்ரீ அம்பாளுக்கு உண்டு என்பதை பல இடங்களில் சொல்வதின் நோக்கம் பக்தர்கள் அந்த ஸ்வரூபத்தை திரும்ப திரும்ப அனுபவித்து மங்களங்களை அடைவதற்கே ஆகும். கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி ரூபிணியாக இருப்பவள். காதம்பரி பிரியா சிறந்த மத்தியத்தில் பிரியமுள்ளவள். வரதா உபாசகர்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரர் முதலியவர்களுக்கு வரங்களை அளிப்பவள். வாமநயனா அழகிய கண்களை உடையவள். வாருணி மத விஹ்வலா வருணனுக்கு பிரியமான பேச்சம்பழத்தின் சாரத்தை உட்கொண்டதால் ஏற்பட்ட மதத்தினால் கலங்கியவள். விஸ்வாதிகா உலகுக்கெல்லாம் மேற்பட்டவள். வேத வேத்யா 4 வேதங்களாலும் அறியத் தகுந்தவள். விந்தியாச்சல நிவாசினி விந்தியம் என்னும் மலையில் வசிப்பவள். விதாத்ரி உலகத்தை தாங்குகிறவள். வேத ஜனனி வேதங்களுக்கு தாயாக இருப்பவள் அதாவது வேதங்களை வெளிப்படுத்தியவள். விஷ்ணு மாயா மகாவிஷ்ணுவின் மாயையாக இருப்பவள். விலாசினி விளையாட்டுடன் கூடியவள். இந்த வெள்ளிக்கிழமை 76வது ஸ்லோகத்திலிருந்து 4 ஸ்லோகங்களை பாடுவோம். நமஸ்காரம்.